அவங்களாம் அந்த கட்சியை ஒரு ஆளாவே நாங்க யோசிக்கல. அந்த கட்சியில ஆளே கிடையாது, முதல் பொருட்டாவே கிடையாது. சீமானோட தம்பியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த ரீச் கிடைக்கல. இப்ப தளபதியை தாக்கி பேசும்போது சாட்டைத்துறை முருகன் யாருன்றது இப்ப வெளி உலகத்துக்கு தெரியுது. அவர் எப்பேற்பட்டவர்ன்றது தளபதியை தாக்கி பேசும்போது மட்டும்தான் எப்பயுமே மாசா இருக்கும், அதை விட பயங்கர மாசா இருந்தது. கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஆமா, சின்னத்தை எப்படி பாக்குறோம், பயங்கர சத்தத்தோட பாத்துட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. நம்ம தளபதிக்கான ஒரு விசில் சின்னம், அதை வந்து நாங்க முடிஞ்ச அளவு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இன்னும் சீக்கிரமா எலெக்ஷன் வரதுக்குள்ள எல்லார்கிட்டயும் சேர்த்துருவோம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துல வந்து ஒரு கட்சிக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கறது, ஈக்குவலா நாங்களும் காம்படிஷன்ல இருக்கோம்னு கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். சோ நாங்க அதை அடைஞ்சிருக்கோம். வெற்றி பெறது ஒன்றும் பெருசு கிடையாது, பண்ணிடலாம். அவர் பேசலன்னும் போது அவர் தொண்டரா இருக்க நாங்க பேசலாமா? அவருக்கு வந்து நாங்க அதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல பதில் கொடுக்குறோம். அதான் சார், ஏன்னா மேல இருக்கும்போது எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பேசி மேல வரலான்ற ஒரு மோட்டிவ்ல எல்லாரும் பண்றதுதான் இல்லையா அது. சோ அதனால அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே பார்க்க கூடாது, இன்னும் மேல பாத்துட்டே போயிட்டே இருக்கணும். அதனால நாங்க மேலதான் பார்ப்போம், கீழே பார்க்க மாட்டோம். ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ பத்தி நினைக்கிறீங்க, அது எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்? அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்து பிடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த படம் மாசா ஆயிட்டே இருக்கும். ஒன்னும் இல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரிதான். இப்போ வந்துச்சுன்னா நடிகர் தளபதினு வரும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துச்சுன்னா முதலமைச்சர் தளபதினு வரப்போகுது. அவ்வளவுதானே, பரவாயில்ல, அப்படியே பாக்குறோம், இன்னும் மாசா இருக்கும். தளபதியோட ஸ்பீச்சும் டான்ஸும் எப்பவுமே மாசா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் ரொம்ப மாசா இருந்தது. தளபதி டான்ஸ் ஆடினது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இன்னைக்கு ஆடினது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எப்பவுமே ஒரு கிராமிய பாடலுக்கு வந்து அவர் ஆடி நாங்க பார்த்தது கிடையாது. எப்பவுமே ஒரு மாசா ஒரு ஃபயரான டான்ஸே நாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு கிராமிய கலைஞர்களை வந்து ஒரு ஊக்குவிப்பு படுத்துற அளவுக்கு அவர் ஆடி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும். அது பொறாமை அடிப்படையில பேசுறதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த புதுசுலயே இவ்வளவு பேர் புகழ் வருது, நம்ம இத்தனை வருஷம் ஆட்சியில இருக்கிறோம், அந்த அளவுக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்ற ஒரு பொறாமை அடிப்படையில பேசுறதானே தவிர மற்றபடி அவர் பேசுறது எல்லாமே ஒரு வன்மத்தை வச்சுட்டு பேசுறாரு, ஒரு டபுள் மீனிங்கா தான் பேசுறாரு. அது வந்து சரி கிடையாது. சீமானோட தம்பியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த ரீச் கிடைக்கல. இப்ப தளபதியை தாக்கி பேசும்போது சாட்டைத்துறை முருகன் யாருன்றது இப்ப வெளி உலகத்துக்கு தெரியுது. அவர் எப்பேற்பட்டவர்ன்றது தளபதியை தாக்கி பேசும்போது மட்டும்தான் புரியும். அப்புறம் ஒரு எலெக்ஷன்ல கூட அவங்க ஜெயிக்கவே இல்லையே. அவருக்கு கிடைக்கிற ஆதரவு கிடைச்சிருந்தாங்கன்னா ஒரு இதுலயே மெயினான சீட்டு கிடைச்சிருக்கணும். அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போதே அவங்க வாயால தான் அவங்களோட இதை எல்லாமே எல்லா ஓட்டையும் இழக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்தது தான். ஆனா சில காரணங்களால இது வெளியிட முடியாம ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து அதை பத்தி கூட யோசிக்கிறது இல்லை. இப்ப அடுத்து வந்து நம்ம எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல தளபதியை ஜெயிக்க வைக்கணும்ன்றது மட்டும் தான் இப்ப எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கே தவிர ஜனநாயகன் படம் கூட இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். கண்டிப்பா நல்லாவே பிடிச்சிருக்கு. அவர் போட்ட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அருமையா இருந்துச்சு. அவர் நல்லா இருந்துச்சு இருக்காங்க. நாங்க அடிக்கிற அடியில எல்லாருக்கும் கேட்கணுன்றதுக்காக இந்த விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது நாங்க ரொம்ப பெருமையா யோசிக்கிறோம். அதனால இந்த காதலை வாங்கி இப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்ப்பா. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களாம் அந்த கட்சியை ஒரு ஆளாவே நாங்க யோசிக்கல. அந்த கட்சியில ஆளே கிடையாது, முதல் பொருட்டாவே கிடையாது. நம்ம ரூட்ல போயிட்டே இருக்காது. அவங்கள லிஸ்ட் நாங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. நாங்க ஒரே லிஸ்ட், ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். மீதி பேர்லாம் யாருமே எங்க லிஸ்ட்ல சேர்க்கல. நாங்க இப்ப வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், எலெக்ஷன் முடிஞ்சு வந்தாலும் ஒரு சந்தோஷம் தான். எலெக்ஷன் படம் வரணும், வந்துடும், வந்துதான் ஆகணும். வராமலா இருக்காது, வந்துடும். எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் அங்க உட்கார்ந்த உடனே அடுத்தது அவர் படம் வெளியிட்டுருவாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இன்னும் எங்களுக்கு என்ன டான்ஸ்லாம் ரொம்ப திரும்ப அவரோட டான்ஸை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு. அரசியல்ல வந்து இன்னும் நாங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றது. விசில் சின்னம் என்ன பட்டைய கிளப்ப போகுது, தேர்தல்ல எல்லா ஊழல் ஆட்சிக்கெல்லாம் காது கிளிய போகுது விசில் சின்னம். நாம் தமிழர் கட்சியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேற பேசுங்க. அவர் எங்க தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பத்தி பேசினாதான் அவரோட ப்ரோக்ராம பார்ப்பாங்க, வேற வழி இல்லை. அதனால அவர் பேசிட்டு இருப்பாரு. அவர் எங்களை வச்சுதான் பொழப்பை நடத்துறாரு. கண்டிப்பா வரும், ஜனநாயகனும் வருவார், தேர்தலில் நாங்களும் வெற்றி பெறுவோம், எங்கள் தலைவர் முதல்வராகவும் வருவார். ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட எங்கள் தமிழக வெற்றி கழகத்துல. இது வந்துட்டு வெற்றியை நோக்கிதான் இந்த பயணம் கண்டிப்பாக போகும். மிகப்பெரிய நம்பிக்கை.